கட்சியினுடைய பொதுச் செயலாளரா நீங்க இருக்கிறீங்க. இந்த தருணத்துல நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்ன சொல்றாருன்னா, நாம் தமிழர் கட்சியும் அதே போன்று தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி அமையும் அப்படின்ற கருத்துக்கள்லாம் சொல்றாரு. அவர் சொல்லிதான் விஜய் அவர்கள் கட்சியை தொடங்கினதா கருத்துக்கள்லாம் சொல்றாங்க. வரும் தேர்தல்ல தமிழக வெற்றி கழகம் அவங்களோட கூட்டணி அமையுமா, அவரோடு கலந்து பேசுறாரா? நான் தான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன்னு. எதுவாக இருந்தாலும் தலைவர் தான், எந்த முடிவாக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தில் தலைவர் தான் எந்த முடிவாக இருந்தாலும் எடுப்பார். அவர் எல்லாத்தையும் எல்லாரோடையும் ஆலோசித்து அவர் அந்த முடிவுலாம் சீமான் சொன்னதோட அடிப்படையில தான் இந்த கட்சி உருவாக்கப்பட்டதா? ஏன்னா அவர் சொல்ற கருத்து அதுதான். 2026 தளபதி விஜய் தளபதி சொல்லிக்கினாங்க. எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க. ஒரு 500 பேருக்கு மேலே இன்றைக்கி சாப்பாடு வழங்குகிறோம். மதியம் நான் சாப்பிடல இன்னும், ஆனாலும் எனக்கு கூப்பிட்டு எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பாக போடுறேன். குறைஞ்சது 500 பேருக்கு மேலே தான் இன்றைக்கி சாப்பாடுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். எல்லாம் வீட்டு சாப்பாடு தான் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இப்போ மட்டும் ஒரு 200 பேருக்கு மேலே சாப்பிட்டுட்டு போயிருக்காங்க. எல்லாமே ஏழை மக்கள் தான் சாப்பிட்டுட்டு போயிருக்காங்க. சாப்பாடு வகைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்றைக்கி ஒரு எப்படி வீட்டு சாப்பாடு, ஒரு கறி, முட்டை, அந்த மாதிரியான ஒரு சாப்பாடு தான் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். எல்லாருமே வயிறார திருப்தியாக வாழ்த்துட்டு போனாங்க, தளபதியை வாழ்த்துட்டு போனாங்க. இங்கே தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவு எந்த அளவுக்கு இருக்குது? அமோகமாக இருக்குது. 2026 அண்ணன் தான் தளபதி தான் முதலமைச்சர். இப்போ எதிர்காலத்தில் 2026 தளபதியோடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? ஒருவேளை முதலமைச்சராக இருக்கும்னா அவருடைய திட்டங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எல்லாமே மாறுங்க. தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றம் வேணும்ல, அதுதான் நான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. இந்த மாற்றம் தான் மாறப்போகுது. எல்லாமே எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் மாறும். அது வந்து தளபதி மூலயமா நடக்க போகுது. தமிழக வெற்றி கழகத்தோடைய இந்த முயற்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நல்லா தான் இருக்கணும்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா எல்லாரும் ஆட்சி வரும்போது ஒருத்தரும் மாறி வரணும், அப்போ நல்லாயிருக்கும் தமிழகம். விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பாக போடுறேன். ஆனாலும் அதுக்கப்புறம் நான் வந்து நம்ம ஆட்சி நல்லா இருந்ததுனால அவங்களுக்கு 2-3 டைம் நான் ஓட்டு போட்டிருக்கேன். நான் வந்து பூத்துலேயே உட்காந்துருக்கேன். இப்போ வந்து டிஎம்கே இருக்குன்னா டிஎம்கே ஓட்டு போடுவேன். அடுத்த டைம் இவருக்கு நான் ஓட்டு போடுறேன். விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பாக. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மே 28 உலக பட்டினி தினம். அதை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பாக, தளபதி சார்பாக இன்றைக்கி எல்லாருக்கும் இலவசமாக உணவு அன்னதானம் வழங்குகிறோம். எங்கள் தளபதி சொல்லிக்கினாங்க. எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க. ஒரு 500 பேருக்கு மேலே இன்றைக்கி சாப்பாடு வழங்குகிறோம். இங்கே தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவு எந்த அளவுக்கு இருக்குது? அமோகமாக இருக்குது. 2026 அண்ணன் தான் தளபதி தான் முதலமைச்சர். இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது. ரிசல்ட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய திட்டங்கள் என்ன மாதிரியான இருக்கும்? அது தளபதி தான் சொல்லணும். தளபதி அண்ணன் ஆரம்பிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் நாங்கள் அவர் என்ன சொல்கிறாரோ அவரோட சொல்லுக்கினங்க நாங்கள் எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிப்போம். இங்கே இப்போ எவ்வளோ பேருக்கு நீங்கள் சாப்பாடு போடுறீங்க? எவ்வளோ பேர் இது வரைக்கும் சாப்பிட்ருக்காங்க? குறைஞ்சது 500 பேருக்கு மேலே தான் இன்றைக்கி சாப்பாடுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். எல்லாம் வீட்டு சாப்பாடு தான் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இப்போ மட்டும் ஒரு 200 பேருக்கு மேலே சாப்பிட்டுட்டு போயிருக்காங்க. எல்லாமே ஏழை மக்கள் தான் சாப்பிட்டுட்டு போயிருக்காங்க. சாப்பாடு வகைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்றைக்கி ஒரு எப்படி வீட்டு சாப்பாடு, ஒரு கறி, முட்டை, அந்த மாதிரியான ஒரு சாப்பாடு தான் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். எல்லாருமே வயிறார திருப்தியாக வாழ்த்துட்டு போனாங்க, தளபதியை வாழ்த்துட்டு போனாங்க. இப்போ எதிர்காலத்தில் 2026 தளபதியோடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? ஒருவேளை முதலமைச்சராக இருக்கும்னா அவருடைய திட்டங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எல்லாமே மாறுங்க. தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றம் வேணும்ல, அதுதான் நான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. இந்த மாற்றம் தான் மாறப்போகுது. எல்லாமே எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் மாறும். அது வந்து தளபதி மூலயமா நடக்க போகுது. எல்லா இதுக்கும் வந்து ஸ்டேட்டுக்கும் பார்த்தா தமிழ்நாடு வந்து முன்னுரிமையாக வரும். 2026 கண்டிப்பாக வந்து தளபதியோட வேலைப்பாடுகள்லாம் வந்து வேறு லெவலில் தான் இருக்கும். எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். அவரோட திட்டமே வந்து மக்களுக்காக அவர் வராரு. இது வந்து மக்களுக்காக தான் வராரு. அவர் வரும்போது என்னென்னா மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம்
பூர்த்தி பண்ணுறதுக்காக தான் வராரு. கண்டிப்பாக 2026 அண்ணன் முதலமைச்சர் ஆவார். அதுக்கான வேலைப்பாடுகள் நடந்துகிட்ருக்கு, நடக்கும். மக்களோட ஆதரவும் இருக்குது. இருங்க, இந்த வாட்டி வந்து 57% தான் ஓட்டு உரிமை இருக்குது. ஆனால் 2026 100% ஓட்டு உரிமை கண்டிப்பாக வரும். எல்லாருமே மக்கள் போடுவாங்க. ஏன்னா என்றைக்கு இந்த மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இது அமோகமாக இருக்கும். ஆனால் இங்கே அன்னதானத்தில் சாப்பிட்ருக்கீங்க, உணவு எப்படின்னா இருக்குது? நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. கறி குழம்பு, சிக்கன் குழம்பு நல்லா இருந்தது. சாம்பாரும் நல்லா இருந்தது, ரசமும் நல்லா இருந்தது. விஜய் ரசிகர்கள் அனைவருக்கும் இந்த சாப்பாடு எனக்கு கொடுத்ததற்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மதியம் நான் சாப்பிடல இன்னும், ஆனாலும் எனக்கு கூப்பிட்டு எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தோடைய இந்த முயற்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நல்லா தான் இருக்கணும்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா எல்லாரும் ஆட்சி வரும்போது ஒருத்தரும் மாறி வரணும், அப்போ நல்லாயிருக்கும் தமிழகம். விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம ஜெயலலிதா அம்மாவுக்கு நல்லா பண்ணாங்க. அவங்களுக்கு தான் எங்கள் போட்டு. எங்கள் பரம்பரை டிஎம்கே தான் நாங்கள். ஆனாலும் அதுக்கப்புறம் நான் அந்த அம்மா ஆட்சி நல்லா இருந்ததுனால அவங்களுக்கு 2-3 டைம் நான் ஓட்டு போட்டிருக்கேன். நான் பூத்துலேயே உட்காந்துருக்கேன். எங்களது ஏரியா அண்ணா நகர் ஏரியா, 103வது இது வட்டம் எங்களுது. அதில் நான் அண்ணா டிஎம்கே சார்பாக அந்த அம்மா பீரியடில் பூத்தில் உட்காந்துருக்கேன், இது பண்ணியிருக்கேன். இப்போ டிஎம்கே இருக்குன்னா டிஎம்கே ஓட்டு இருக்குப்பா. அடுத்த டைம் இவருக்கு நான் ஓட்டு போடுறேன். எல்லாருக்கும் நன்றி. ஓகே அக்கா, இன்றைக்கி இங்கே சாப்பாடு சாப்பிட்ருக்கீங்க, சாப்பாடு எப்படி இருக்கு? அருமையான சாப்பாடு. வயிறு திருப்தியாக சாப்பிட்டேன். விஜய் தளபதி இதுக்கு நல்லா செஞ்சானா நல்லாயிருக்கும். விஜய் மக்கள் இயக்கத்தோட இந்த முயற்சி எப்படி இருக்குது, எப்படி பார்க்குறீங்க? நல்ல மாதிரியாக இருக்குது, பரவாயில்ல. விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பாக. கவனித்த சகோதரனுக்கும் ரொம்ப நன்றி. வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் சொல்லுக்கு இணங்க உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தென் சென்னை தெற்கு மாவட்டம் சார்பாக இன்று மதிய உணவு பரிமாறப்பட்டது. இதேபோல் தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளிலும் மாவட்ட தலைவர்கள், அணி தலைவர்கள், நகரம், ஒன்றியம், கிளை, தொகுதி பொறுப்பாளர்கள், கிளை நிர்வாகிகள் அனைவரும் காலை உணவு, மதிய உணவு என்று அவர்களுக்கு சக்திக்கு ஏற்ப இன்று ஒரு நாள் உணவு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தளபதி விலையில்லா விருந்தகம் பல வருடங்களாக 23 இடங்களில் தினசரி காலை உணவு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் இந்த பட்டினி தினத்தில் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கேரளா, புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா என்று பல்வேறு மாநிலங்களில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மேலும் இன்று தமிழகம் முழுவதும் 234 தொகுதியில் சுமார் இன்று மட்டும் பயனாளிகளுக்கு 3 லட்சத்திலிருந்து ஒரு 3.5 லட்சம் அளவிற்கு இன்று உணவு வழங்கப்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக மனமார்ந்த செய்த மாவட்ட தலைவர்கள், அணி தலைவர்கள், நகரம், ஒன்றியம், கிளை, தொகுதி பொறுப்பாளர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் தளபதி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டுமில்லாமல் இன்று ஒரு நாள் இதை கொடுத்துட்டா மட்டும் போதாது. தளபதியுடைய அறிவுறுத்தலின்படி வருங்காலங்களில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுடைய வீட்டில் திருமணங்கள், காது குத்தல் என்று பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும். இனி வரும் காலங்களில் அந்த நிகழ்ச்சிகளில் மண்டபம் பக்கத்தில் அருகில் உள்ள முதியோர் இல்லங்கள், ஆதரவற்ற இல்லங்களை இருக்கும் அவர்களையும் அழைத்து உணவு அளிப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வருடம் விஜய் மக்கள் இயக்கமா உணவு இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க கல்யாண மண்டபத்துல பாத்தீங்க அப்படின்னா கல்யாணம் பண்றவங்க 1500 பேர் 1000 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணுவாங்க.
ஒரு 700 பேர் 800 பேர் சாப்பிடுவாங்க. மீதி 200 பேர் சாப்பாடு வந்து மீந்துடும். அதை நைட்டு 11:30 12 மணிக்கு அங்கே வேலை செய்கிறவர்கள் வந்து அதை கழுவணும்னு சொல்லிட்டு அந்த உணவு வந்து குப்பையில் போட்டுட்டு போயிடுவாங்க. இனி அதுமாரி கூடுமான வரைக்கும் எங்களுடைய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் எங்கே கல்யாண மண்டபம் இருக்குதோ அந்த அருகிலே எங்களுடைய நிர்வாகிகள் இருப்பாங்க. அவங்க அந்த கல்யாண மண்டபத்தில் இருக்கிற அந்த மேலாளர்களை சந்தித்து எங்களுடைய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அவர்கள் அந்த நம்பரை கொடுத்துருவாங்க. அப்படி அந்த மாதிரியான சாப்பாடு உணவு மீறுது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அதை ஃபோன் பண்ணி சொன்னால் அவங்க நேரடியாக வந்து அதை பார்சல் பண்ணி முதியோர் இல்லங்கள் ஆதரவற்ற இல்லங்களுக்கு எடுத்துட்டு போய் கொடுப்பாங்க என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னாலே எல்லாருக்கும் வருஷத்துல பிறந்த நாள் வருதுன்னா 5 நாள் 10 நாள் கொண்டாடுவாங்க. தளபதியுடைய பிறந்த நாள் தான் எங்களுடைய நிர்வாகிகள் 365 நாளும் கொண்டாடி இருக்கிறாங்கன்னா அது எங்க தமிழக வெற்றி கழகம் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி ஜூன் 22ஆம் தேதி மிக சிறப்பாக எல்லோருக்கும் நலத்திட்ட உதவிகள் என்று பல்வேறு உதவிகளை செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் கட்சியினுடைய முதல் பொதுக்கூட்டம் நடைபெறும் எதிர்பார்க்கலாமா? எதுவாக இருந்தாலும் கட்சி சம்பந்தப்பட்டது எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நலத்திட்ட உதவிகள் உணவு வழங்குறது இந்த மாதிரியான நிகழ்ச்சிக்கு தான் நான் வந்து கலந்துக்கிறேன். எதுவாக இருந்தாலும் தலைவர் அவர்கள் அறிவிப்பார் என்பது இந்த நேரத்தில். கட்சியினுடைய பொதுச் செயலாளரா நீங்க இருக்கிறீங்க. இந்த தருணத்துல நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்ன சொல்றாருன்னா, நாம் தமிழர் கட்சியும் அதே போன்று தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி அமையும் அப்படின்ற கருத்துக்கள்லாம் சொல்றாரு. அவர் சொல்லிதான் விஜய் அவர்கள் கட்சியை தொடங்கினதா கருத்துக்கள்லாம் சொல்றாங்க. வரும் தேர்தல்ல தமிழக வெற்றி கழகம் அவங்களோட கூட்டணி அமையுமா? அவரோடு கலந்து பேசுறாரா? நான் தான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன்னு. எதுவாக இருந்தாலும் தலைவர் தான் எந்த முடிவாக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தில் தலைவர் தான் எந்த முடிவாக இருந்தாலும் எடுப்பார். அவர் எல்லாத்தையும் எல்லாரோடையும் ஆலோசித்து அவர் அந்த முடிவுலாம் சீமான் சொன்னதோட அடிப்படையில தான் இந்த கட்சி உருவாக்கப்பட்டதா? ஏன்னா அவர் சொல்ற கருத்து அதுதான். நன்றி சார். அறிக்கைகள் அப்படின்னு இல்லாம முழு நேர பொது வெளியில அரசியல்வாதியா எப்ப சார் பார்க்கலாம் வந்து விஜய் சார்? நன்றி வரேங்க.